வெல்கம் டு ஷாத் வித் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் நான்வெஜ் ஸ்டைலில் முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இப்படி செய்தால் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக மல்லி, ஒரு 10 நம்பர் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இதெல்லாம் நல்லா கரிஞ்சிடாதபடி பொறுமையாக வறுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சில்லு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியை 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகளையும் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதையும் இதோடு சேர்த்துட்டு நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய்களை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் கிரேவி ரசம் சாதத்தோடு சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்காது, ஆனால் இப்படி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், மூடியை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது மூடி இல்லாமல் கொஞ்சம் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக வேக விட்டுக்கலாம். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் கசூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் அந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.